ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நேசிக்கிற நாமத்தினால் மிக அன்போடு நான் வரவேற்கிறேன். நமக்கு இது ரொம்ப முக்கியமான நாள். இதுவரை நீங்க நல்லா இருந்திருக்கிறீங்க, ஆராதித்திருக்கிறீங்க, பாடியிருக்கீங்க, மயக்கப்படுத்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்படிக்கு அருள் செய்வேன். இந்த வார பிரசங்கத்தின் தலைப்பு ஜெயம் கொண்டவனாய் இரு. நம்ம வாழ்கிற உலகத்துல கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைத்திருக்கிறார். என் சிங்காசனத்தில் இருப்பாராம். இங்க வந்திருக்கிற எல்லாரும் ஜெயிக்க முடியும். ஜெயம் வந்து நம்முடைய சுதந்திரம். ஒருவேளை நீங்க கடன் பாரத்தோடு வந்திருக்கலாம், ஏதோ வேதனையோடு வந்திருக்கலாம், நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த வசனத்துல நீங்க சொல்லணும், நான் ஜெயம் கொண்டவனாய் இருப்பேன். எல்லாரும் இருதயத்துல கையை சொல்லுங்க, நான் ஜெயம் கொண்டவனாய் இருப்பேன். உங்களுக்கு இது ஒரு சுதந்திரம், இது ஒரு உரிமை கர்த்தர் வந்து நம்ம கொடுத்திருக்கிறார். ஏதோ பழைய கதை அல்ல. இன்னைக்கு நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் ஜெயம் கொண்டவனாய் இருப்பேன். கையை பிடிச்ச நீ ஜெயம் கொண்டவனாய் இருப்பாய், ஜெயம் கொண்டவனாய் இருப்பாய். இங்க அதான் சொல்லி கொடுக்கிறவங்க. நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை வேணும். ஜெயிக்காம வாழ்ந்ததுக்கு பிரயோஜனம். ஜெயிக்கணும் நான் என்ன செய்யணும்? நான் சில காரியங்கள் வசனத்தின் மூலமாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன். உபாகமத்தின் புத்தகம், இந்த யோசுவாவின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் படிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார் என்றார். ஹல்லேலூயா. முதல்ல ஜெயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில வேண்டியது பரிசுத்தம். ரொம்ப சிம்பிள். பரிசுத்தம் சொன்ன உடனே நான் கிழிஞ்சு செருப்பு போடுவேன், கிழிஞ்சு சாரியை கொடுப்பேன், நான் வீச வைக்க மாட்டேன், முடிய வெட்ட மாட்டேன், அல்லது வெட்டுவேன், ஏதோ ஒரு இதான் பரிசுத்தம் நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, பரிசுத்தம் நான் இதை தெரியுமாங்க? எது மாதிரி? மனசு, இருதயம், வாய், இது பரிசுத்தப்படுத்தா நீங்க ஜெயிக்க முடியும். உங்க வாயில தான் வரணும், நான் ஜெயிப்பேன், நான் இப்படி இருக்க போறேன், நான் மேல வர போறேன். கர்த்தர் சொல்றாரு, 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. மோசேயின் தலைவர்களை கர்த்தர் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வராரு. தோத்துட்டாங்க. ஏன் தோத்தாங்க தெரியுமா? மனசு சரியில்லை, வாய் சரியில்லை, இருதயம் சரியில்லை. எப்ப மனுஷன் ஜெயிக்க முடியலன்னா இந்த 3 தான். இந்த 3 முதல் பரிசுத்தப்படணும். ஏதோ கடமைக்காக அல்ல. இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் எடுத்துட்டு போறான்னு சொன்னா அவன் ஜெயித்துருவான். நீங்களும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும். நம்ம தோக்கக்கூடியவங்க இல்லைங்க. தோக்கக்கூடியவங்க சமாதானம் இருக்காது. இப்போ மோசேயின் தலைவர்கள வராங்க. முன்னால ரெட் சி வனாந்தரம் இருக்கு, பின்னால ஒருத்தன் துரத்திட்டு வரான். அங்கே முறுமுறுக்க ஆரம்பிச்சாச்சு. வாழ்க்கையில சில நேரத்தில் சின்ன சின்ன கஷ்டம் வரும், சின்ன சின்ன பயம் வரும். தேவனுடைய பிள்ளைகளா முறுமுறுக்கவே கூடாது. ஒரு நாள் கொஞ்சம் சோர்ந்து இருக்கிறோம், அடுத்த நாள் சர்ச்சைக்கு வந்துடணும். ஒரு நாள் சரி ஜோம் பண்ண முடியல, சும்மா சில டிவி பார்த்துட்டு தலை அசைஞ்சு அசைஞ்சு நல்லா தான் இருக்குன்னு சொன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? இது தூக்கி வச்சுட்டு இந்த வசனத்தை எடுக்கணும், நான் ஜெயிக்க போறேன். பைபிள் சொல்லுது, விசுவாசமான நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு மோசே சொல்றாரு, பயப்படாதுங்க, இந்து காணப்படக்கூடிய இந்த நீங்க ஒரு நாளும் காணவே மாட்டீங்க. ஆண்டவர் சொன்னாரு, கோலை நீட்டுன்னு சொன்னாரு, சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொன்னாரு. சமுத்திரம் பிளந்து போச்சு. அவங்க செங்கடல்ல வராங்க, நடந்து வராங்க, வெட்டாந்தரையில வராங்க, அப்புறம் மனந்தரம் பால் தேன் போடுற காணானுக்கு வராங்க.
நான் கேட்டா நீங்க கொஞ்சம் பதில் சொல்லணுங்க. பாலும் தேவன் ஓடுற தேசத்துக்கு எத்தனை நாள் அங்க போய் சேர முடியும்? 40 நாள். 40ஆம் நாள் கானானுக்கு போனாங்க. பாலும் தேவன் ஓடுது. ஏத்தியர், எமோரியர், கானானியர், எபூசியர், ஏவியர், 7 விதமான ராஜாக்கள், ராஜாதிகள், 31 ராஜாக்கள். இவருக்கு ஜெயிக்கணும். நீங்க பரிசுத்தம் சும்மா வந்துடாதுங்க. நீங்க இந்த வசனத்தை கேட்டு நான் இப்படி இருக்க போறேன்னு பாருங்க, உங்களை தேடி எல்லாம் வர, நீங்க தேடி போக வேண்டாம். காசு உங்களை தேடி வருங்க. எல்லாரும் இன்னைக்கு பணத்துக்காக என்னெல்லாமா செய்யறாங்க. பணம் வந்து தேவனுக்கு ஒரு பொருட்டு அல்ல. நீங்க அவருடைய வார்த்தையில நான் ஜெயிப்பேன் 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 இப்படியே சொல்லி பாருங்க. நான் அப்படிதான் ஜெயிச்சிருக்கிறேன். நமக்கு சில நேரத்தில் நெருக்கங்கள் எல்லாம் வருது. ஆனா தேவனுடைய வார்த்தையில நம்ம வெளியே போகவே கூடாது. காரணம் சொல்றாரு பாருங்க. 4வது வசனம் படிங்க. யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். உங்களுக்கும் அதற்கு இடையே 1 ஜானுள்ள 2000 தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் இதற்கு முன்னே நீங்கள் இந்த வழியாய் ஒரு நாள் நடந்து போகவில்லை என்று சொல்லி காட்டுகிறார். இவங்க வந்திருக்கிற நீ உங்களுக்கும் சொல்றேன். நீங்க ஒரு புதிய நாள் அடுத்த மாசம் என்ன நடக்க போகுதோ நிறைய பேர் அப்படி யோசிக்கிறாங்க. ஏதாவது பாட்டு பண்ணி அதை சொல்லிடுவாரு, இதை சொல்லிடுவோம் சொல்ல மாட்டார். நம்பாதுங்க. கத்தர் அப்படி வைக்கலாங்க. கத்தர் வந்து உங்களை திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் திட்டம் போட்டு வைத்துட்டாருன்னா அதை யாரும் தடுக்கவே முடியாது, அதை யாரும் எடுக்கவே முடியாது. அப்ப நீங்க அந்த திட்டத்தை பார்க்கணும். கத்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் சொல்றாரு. சமீபமாய் வராதிருக்கிறதாக இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியை. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? யோர்தான் கரை கொண்டு ஓடுது. நான் அந்த கதையை சொல்லிடுறேன். அப்பதான் நான் பாடுற பிரசவம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். தண்ணி பயங்கரமா கரை கொண்டு ஓடுது. அந்த தண்ணியை கடக்குது அவ்வளவு ஈஸி இல்லை. இப்போ ஆட்டை கொஞ்சம் பறிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி பெரிய இப்போ எல்லா இடமும் அப்படிதானே. இப்போ கூட நான் இங்கே வந்து சொன்னதெல்லாம் இல்லை, வீடெல்லாம் கிடையாது. இப்போ இவ்வளோ நெருங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடு இது மாதிரி அங்கே நான் நாட்டுக்கு போகல. ஆனால் போயிட்டு வரவங்க எல்லாம் சொல்றாங்க பைபிளில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லி இவங்ககிட்ட பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு உங்க கொண்டு போவேன்னு சொல்றாரு. நீங்க ஜெயிக்கணும் சொல்றாரு. இங்க வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்தார் அதான் தருகிறார். நீங்க யாராவது வறுமையில வந்திருந்தா, நெருக்கத்துல வந்திருந்தா, வீடு வாசல் இல்லைன்னு வந்திருந்தா, பாரமா வந்திருந்தா, கத்து சொல்ல நீ பரிசுத்தப்படு, நான் உனக்கு இதெல்லாம் தர போறேன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு மோசையின் தலைவர்கள் வந்தவங்க 40 நாள் கடக்க வேண்டிய பிரயாண தூரத்தை 40 வருஷமா கடந்தாங்க. கடைசியில் தோத்தும் போனாங்க. நிறைய பேர் போகல. 6,99,900 பேர் க்ளோஸ். 2 காலம் யோசுவா மாத்திரம் அவங்க தான் இங்க வராங்க. யோசுவாவின் காலம். அப்புறம் மோசே கூட காணல பார்த்தாரு. இந்த ஜனங்களுக்கு முறுமுறுப்பு இதெல்லாம் இவருக்கு தாங்க முடியல. எட்டி பார்த்தாரு. கண்டு சொன்னாரு மலையில் படுத்துக்கன்னு சொன்னாரு. கமந்து படுத்தாரு. கோரத்தில் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவரை மூடிட்டு போயிட்டாரு. இதுவரையிலும் மோசையின் கல்லறை யாரும் காணல. அப்புறம் யோசுவா ரொம்ப நாள் அழுதுட்டு இருக்கிறாரு. என்ன கொஞ்ச நாள் எங்க கூட மோசை இருந்திருக்கலாமே. அப்ப கத்தர் சொன்னார், நான் மோசை விழுந்தது போல உங்க கூட இருப்பேன், பலம் கொண்டு திடமானதா உங்களுக்கு ஒரு தைரியம் வருது. நான் உங்களுக்கு கூட உற்சாகப்படுறதுதான் இந்த காரியத்தை நான் சொல்றேன். நீங்க இங்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராவது இதுவரையும் தோத்துட்டு இருந்தீங்கன்னா, இதுவரையும் பாவமா இருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுதிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. தேவ சம்பந்தத்தில் வந்திருக்கிறீங்க. நான் பாலும் தேன் ஓடுற கானானுக்கு போக போறேன். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அதை யாரும் பறிக்க முடியாது, எடுக்க முடியாது. அந்த விசுவாசம் வந்துருங்க. வேலை ஒரு பொருட்டு இல்லைங்க, குடும்ப ஆண்டுக்கு ஒரு பொருட்டு இல்லைங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியதான் முக்கியமான காரியம். இதுவரையிலும் நீங்க போகல, இந்த வழியா போகல. இப்ப சீறி பாயுது, தண்ணீர் சீறி பாயுது. ஆனா உங்களுக்கு போகணும். அதான் கர்த்தர் சொல்றாரு. நீ அப்படி போகணும்னு சொன்னா இந்த பெட்டி எடுக்கணும், உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி சொல்றாங்க. 5 அடி வீதி, 5 அடி நீளம், 4 அடி வீதி, 2 அடி ஆழம். இந்த உடன்படிக்கை பெட்டி விசால பெட்டி, உடன்படிக்கை பெட்டி.
அதுல மண்ணா இருக்கு, தொளித்த கோல் இருக்கு, 10 கற்பனை இருக்கு. இந்த பெட்டி இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டு. இந்த பெட்டியை மூடிய பசும் பொன் தகட்டால் மூடி இருப்பாங்க. அதுல 2 கேருபீன்கள் இருக்கும். தேவதூதரை போல 2 கேருபீன்கள் இருக்கும். மத்தியில ஒருத்தர் அந்த பெட்டியை பார்த்தானா ஷேக்கனா மகிமை இருக்கும். இந்த பெட்டியை தூக்கிட்டு நீங்க அந்த ஆசாரியர்கள் கால் பட்ட உடனே தண்ணி நிற்கும். அங்க எங்க நிற்கும்? நீங்க போயிடலாம். நான் இப்போ எனக்கு ஒரு 1/2 hour தான். ஸோ பெரிய பிரசங்கம் பண்ண போகல, சிம்பிளா நீங்க யோசிக்கும்படியா சொல்றேன். அந்த பெட்டி தான் தேவ சமூகங்க. ஓய்வு நாள் யாரும் நீங்க அசைன் பண்ணவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க அந்த பெட்டிக்கு வரணும். உங்களை ஆசீர்வாத ஒரு ஆலயத்துக்கு வரணும். வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தணும். அங்கேயும் பார்க்கவே கூடாது. எத்தனையோ ஜாதிகள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. ஏத்தியர், எமோரியர், கானானியர், எபூசியர், ஏவியர், கிர்காசியர், 7 விதமான ஜாதியை நீங்க கடக்கணும். யோர்தான கடந்த போது பெரிய ஒரு எரிவோ இருக்கு, அதையும் கடக்கணும். 7 ராஜ்யங்களை கடக்கணும். 38 ராஜாக்களை 31 ராஜாக்களை ஜெயிக்கணும். நீங்க ஜெயிக்க மறந்தவங்க. தோல்வி ரொம்ப ஈஸிங்க, ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க பிரயாசப்பட்டாதான் ஜெயிக்க முடியும். பலவிதமான பாடுகள், பல விதமான நெருக்கங்கள், இதெல்லாம் வர சமயத்துல தேவனுடைய பிள்ளை சோர்ந்து போகவே கூடாது. அதுதான் 5வது வசனம் சொல்றாரு. ஒரு முறை கூட 5வது வசனம் படிப்பா. யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். நாளைக்கு நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. மறுபடியும் கேட்கிறேன், எதை பரிசுத்தப்படுத்தணும்? மனச சொல்லுங்க. மனச, இருதயத்தை, வாய. உங்க ட்ரெஸ்ஸையோ சரி, எந்த ட்ரெஸ் போடுறீங்க, எப்படி இருக்கீங்க, அது ஒண்ணும் இல்லை. ஆண்டுக்கு அது பொருட்டு இல்லை. ஒருவேளை அதை போடல, இதை போடல, அதை வைக்கல, இதை வைக்கல, அது சுத்தப்படுத்துறீங்கன்னா கர்த்தர் சொல்ற பரிசுத்தம் இதுதாங்க. உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா நீங்க கடந்துருவீங்க, நீங்க ஜெயித்துருவீங்க. ஐயோ நான் இதில் எப்படி ஜெயிப்பேன்? அப்போ அந்த உடன்படிக்கை பற்றி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அடைந்தே ஒன்று. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வீட்டுல இருக்கணும்னு சொன்னா நீங்க கண்டிப்பா நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். அந்த கிருபாசம், அந்த பெட்டியை பேர் கிருபாசம். அதை தூக்கிட்டு அவங்க போய் கால் வைத்தாங்க பாருங்க, உடனே தண்ணி இருபக்கமாக பிரிந்து போயிட்டு. கிறிஸ்தவ ஜீவியத்தில் அருமையான தேவனுடைய இன்னைக்கு பரிசுத்தப்பட்டு நாளைக்கு வெளியே போயிடக்கூடாது. நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கிறோம். இல்லையா? எல்லாருக்காரும் பயன்படுத்துங்க. நாங்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால டூர் போனோம், கொடைக்கானல் போனோம். ஏழாம் நானும் அன்பமையும் எனக்கு 2 பேட்டு பிள்ளைகளும் லீவு எங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கு. அப்போ அக்ஷரா ஃபோன் பண்றா, ஏய் தாத்தா தூங்கிடுவாங்க, நீங்க 2 பேரும் கதை பேசிட்டு வாருங்க. அதனால டேரியும் ஃப்ரெண்டியும் என்ன தூங்க விடாம உலகத்தில் உள்ள எல்லா கதையும் வந்தல்ல, எனக்கு சிரிச்சுட்டே அந்த கதையை உங்களுக்கும் சொல்றேன். இவங்க டியூஷன் போய் சமயத்தில் இந்த ராணியம் வேற ஒரு கதை சொன்னாங்க. எனக்கு பேர மாதிரி சொல்றேன். அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு மனுஷனுக்கு ஒருத்தர் கொண்டு பேப்டிசம் கொடுத்தாராம். ஒரு பாஸ்டர் வந்து பேப்டிசம் கொடுக்க சமயத்தில் இவங்க பேரை சொல்லி, இனி உனக்கு இந்த பேர் இல்லை, இந்த பேர் பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்தினால ஒரு இயேசுன்னு வச்சுக்கணும். ஒரு பேர் ஈசாக்குன்னு வச்சிருக்கு. ஈசாக்குன்னா கிறிஸ்துவ பேர் இல்லையா? நம்ம முற்பிதாக்கள்ல ஒரு பேரை கூட பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்தினால நான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன். ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. ஒரு தடவை 3 தடவை கொடுக்குறாங்க. இது பிள்ளைகள் சொன்னாங்க. அவங்க எப்படி சொன்னாங்களோ அது 1 2 ஆகி 3 வருஷமே அது 4000 கதை. 2வது அவன்கிட்ட சொன்னாரா, அவனுக்கு பேர சொல்லி, இனி உன்கிட்ட ஒரு பாவமும் இல்லை, நீ சுத்தமாயாச்சு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நான் உனக்கு ஞானஸ்நானம் தானே.
2 தடவை கொடுத்தாச்சு. இவன் எல்லாம் பார்த்துட்டு இதுவரை இயேசுவை தெரியாது, பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாது. அதனால இவன் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். இவன் சொன்ன வார்த்தைகளையும் பார்த்துட்டு இருக்கிறான். 3வது, இன்றிலிருந்து நீ எல்லாம் உனக்கிட்ட ஒரு கேடுபாடுமே இல்லை, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நான் ஞானஸ்நானம் தாரேன். பேரை கூட்டாரு. அப்போ சரிதான், பேரை மாற்றி எல்லாம் வச்சு புதுசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சாயங்காலம் ஆச்சு, இவங்க கொஞ்சம் போதை போடக்கூடிய ஆசாமி. அதனால ஒரு பாட்டில் அந்த இதை வாங்கி எடுத்துட்டு வந்தான். அதை எடுத்துட்டு வந்து இந்த பாட்டில கொண்டு வந்து அந்த பிராண்ட் பாட்டில் கொண்டு வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இன்று முதல் உன் பேர் சரக்கு இல்ல சர்பத்துன்னு சொன்னாங்க. அது பேரு சரக்கு, இப்போ சர்பத்து. 2வது 3 தடவை ஞாபகம் இருக்காருல்ல. 3வது அந்த பாட்டில கொண்டு வந்து இன்றிலிருந்து இந்த சரக்குல உள்ள கேடுபாடெல்லாம் நீங்கி சர்பத்தால் நீ சுத்தமானாய், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால உன்னை நான் சுத்தப்படுத்தியாச்சு. சாயங்காலம் பார்த்து வராராம். ராணி கட்டின கதையோ ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ராணியும் சொல்லிட்டு வந்தாங்க. வந்தா பாஸ்ட் வராராம், விசுவாசி எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கு. அவன் ஃபுல்லா பாஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டான். டேய், காலத்தை தவிர அவனுக்கு ஞானம் சொன்னாங்க. நீங்க தந்தது போலதான் நானும் கொடுத்துருக்கிறேன், சரக்க சர்பத்தாக்கி இருக்கேன். அநேக விசுவாசிகள் பத்தி இருக்காங்க. கொஞ்ச நாள் தான் நிக்குது. தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தை நீங்க பிடிங்க. ஒரு தடவை தேவன் உங்களை பரிசுத்தமாக்கின பிற்பாடு அவருடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. எந்த பிரச்சனைகளும் நமக்கு விரோதமாக வருவதற்கு இடம் கொடுக்கவே நமக்கு தீர்மானம் பண்ணுங்க. நான் என் இஷ்டப்படி வாழ மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு வாருங்க. நான் என் இஷ்டப்படி வாழ மாட்டேன். கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். அவருடைய வழியில் நடக்க தீர்மானம் பண்ணுகிறேன். இப்படி தீர்மானம் பண்ணுங்க. பரிசுத்தமாகிற பிறகு நீங்க இந்த தீர்மானத்தோடு போக கர்த்தர் உங்களை நடத்துவாருங்க. எனக்கு அது இல்லை, இது இல்லை, ஏதோ இல்லை. வாழ்க்கையில நீங்க திட்டமிடுகிறத விட கர்த்தர் உங்களுக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை நீங்க எப்பமா யோசிச்சு பார்த்துருக்கீங்க, திரும்பி பார்த்துருக்கீங்களா? இல்ல நல்ல வருதுன்னு திரும்பி பார்க்க மாட்டோம். நம்ம திரும்பி பார்க்கணுங்க. நம்ம திட்டம் போடுறதெல்லாம் கொஞ்சம் தப்பு தப்பா போயிடும். ஆனா கர்த்தர் திட்டம் போட்டிருக்கிறது வித்தியாசமானதா இருக்கும். 3வது அதிகாரம் யோசுவா 3வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு முறைப்படும் படிமா, உங்களுக்கும் அதற்கு இடையில் 2000 வருடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறிவுறுத்தி நீ முதல்ல இங்க வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நடக்க வேண்டிய வழியை திட்டம் வைத்திருக்கிறார். அந்த வழியில அவர் திட்டம் வைத்தாச்சு, அந்த வழியை உங்களை விடவே மாட்டார். இதுக்கு முன்னால நீங்க ஒருக்கா நடந்ததில்லை, இப்படி வந்ததில்லை. கொஞ்சம் வாழ்க்கை திரும்பி பாருங்க. எனக்கு நடந்திருக்கீங்க. எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம், நான் வாழ்வேன். கொடைக்கானல் போயிட்டேன். ஒரு லேக்ல போய் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இன்னும் வேண்டாம், வாழ்க்கை செலுத்துது. அப்போ அம்மா இல்லை, என் சகோதரமார் இல்லை, நீங்க யாரும் இல்லை, நான் மாத்திரம். நான் நல்ல வாழ்வு பையன். ஒரு அண்ணன் பைபிள் காலேஜில் இருக்கணும். அவருக்கு மச்சம் தான் அங்கே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஒரு பையன் வேணும். அப்போ நான் போயாச்சு. அவருக்கு கொஞ்சம் பழக்கம் வந்து அவர் என்ன பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம்பா. அங்கே வந்து மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு 2 மாசம் சும்மா இருந்தேன். சும்மா வச்சு சாப்பாடு தந்தாங்க. அந்த லேக் பக்கத்தில் ஒரு அந்த படி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ரூம் எல்லாம் எடுத்து தந்துருந்தாங்க. அப்போ ரெஸ்டிங் ரொம்ப நல்ல அழகாக மழை பெய்துகிட்டே இருக்கும். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் கொஞ்சமே அந்த கிளைமேட் எல்லாம் உணர்ந்தேன். ஸோ ஓரளவு எல்லா இடமும் தெரியும். அந்த எல்லா நிறைய மலைகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, நான் எக்ஸாக்ட் சொல்கிறேங்க, கர்த்தர் எப்படி திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாருன்னு. இந்த என்ன நினைப்பேன்னா, நமக்கு என்ன ரொம்ப நாள் வாழக்கூடாது. யாரும் இல்லை,
அதனால இவங்களுக்கும் பாவமா இருக்கக்கூடாது. ஒரு நாள் அந்த அக்காவும் அந்த அண்ணனும் வராங்க. அவங்க எத்தியோப்பியாவில் இருந்தவங்க. அவங்க வந்து அந்த அக்கா காசு கொண்டு தராங்க. நான் வாங்கவே இல்லை. நான் எதுக்கு தரீங்கன்னு கேட்டேன். சாப்பிடுறா, நான் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாம இதை நான் வாங்க விரும்பலையே, எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். ஒரு சாப்பாடு எடுத்துமே 7 ரூபா தான். நல்ல மீன் வச்சு அன்பு மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ் இருக்கு, ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் மறக்காது பாருங்க. அங்கே போய் 7 ரூபா தான் நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். நான் 7 ரூபா தான் 10 ரூபாய்க்கு சாப்பிட்டு வந்துடுவேன். அப்போ நல்ல வாழ்வு பயன் இல்லையா? அப்போ கொஞ்ச நாள் கழிச்சோடனே எல்லாம் வந்துட்டு, லாரி வந்துட்டு, தோட்டம் வந்துட்டு. ஒருவேளை இந்த பிரசனம் வந்து எங்கேயோ அந்த அண்ணன் கூட கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல மனுஷன், எல்லாம் ஜோம் பண்ணி தான் செய்வாரு, ஒரு குறைவு இல்லை. நான் சொல்றேன், ஏன் திட்டத்தின் பிடிக்கும் நான் செத்து போயிருக்கணுங்க. கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். இங்க வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நாளைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? யாரும் ஒரு பாஸ்டர்கிட்ட போன உடனே நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும், எனக்கு என்ன சொல்லிட மாட்டாரா மாட்டாரு. இதை நம்புங்க, அதை நம்பாதுங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை நம்பினீங்கன்னா நீ இதுவரையிலும் ஒரு காலம் இந்த வழியில நடந்ததில்லை, இப்ப நடக்கும். இதற்கு முன்னே ஒருபோது இந்த வழியை நடந்து போகவில்லை என்று கட்டளை இதுவரை நடக்கல, இன்னும் நடந்து போக பண்றாரு. அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அங்க வந்தாச்சு. நான் வந்து பாஸ்டர் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாரு, நம்ப மாட்டார். நம்புறேன், நான் தீர்க்கதரிசனம் நம்புறேங்க, உண்மையை நம்புறேன், பொய்யை நம்பல. இன்னைக்கு நிறைய பேர் வாயில வந்த பொய்யெல்லாம் நம்புறாங்க, கியூ இருக்கிறாங்க, இன்னைக்கு ஓடுறாங்க. என்னதாவது சொல்லிட மாட்டாங்களான்னு. உங்களுக்கு ஒரு ஆயுத தெய்வம் தந்திருந்தால் அங்கே உட்கார்ந்து நீங்க கேளுங்க. இதெல்லாம் காரணம் வந்து எத்தனை பேருக்கு சாட்சி சொல்ல முடியும்? பிறகு நாங்க இங்க வந்தாச்சு, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்து கத்திரி எப்படி திட்டம் பண்ணியிருக்காரு பாருங்க. எங்க அம்மா அங்க எப்படி ஜோம் பண்ணாங்களான்னா அவங்க சொன்னது. ஒருவேளை இப்ப மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஆண்டவரே அவனுடைய காலை ஒழிச்சுக்கிட்டு இங்க கொண்டு வந்துருங்க. நான் அப்படிதான் பயமே இல்லாத ஆளு, கால் ஆக்சிடென்ட் ஆகி இங்க வந்துட்டு திரும்பி சொல்லி போச்சு, வார வந்தேன் போகாதுன்னு கொண்டு விடுவாங்க. சரின்னு உட்கார்ந்தேன். அந்த பைக்கெல்லாம் வச்சிருந்தேன், எஸ்டின்னு ஒரு பைக்கெல்லாம் வச்சிருந்தேன். அதில் விற்று காரெல்லாம் இந்த எல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்கே கொஞ்ச நாள் வந்து பார்த்தேன். அதுக்கு நல்ல செலவு பண்ணதில்லை. 100 ரூபா தந்துட்டு 10 நாள் எழுதி கேட்பாங்க, 100 ரூபா தந்து 100 ரூபா செலவாயிட்டாங்க. நமக்கு முடியாது. குரியன் ஒரு ஆபிக்கு ஒரு கம்பெனியெல்லாம் வச்சுருக்கேன். செல்ல வேலை பார்க்குறேன், 82ல் சொல்கிறேன். நிறைய பேர் நீங்கள் பறந்துருக்கவே மாட்டீங்க. அப்போது அங்கே போய் ஒரு வேலை கேட்டு அங்கே தான் வேலை பார்த்தேன். அன்னைக்கு ஒரு நாள் 700 சிஸ்டடின்னு ஒரு எஸ்டேட் உண்டு. அன்னைக்கு 700 ரூபா கிடைக்கும். 82ல் அதெல்லாம் பெரிய 84 ஃப்ரீ சம்பளம். அப்படி எல்லாம் கர்த்தர் நடத்தினார். நான் திட்டப்படுறது கொஞ்சம் கர்த்தர் என்ன இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறோம். இதுதான் காரணம். சாட்சி தான் சொல்லி யாராவது திரும்பி பார்த்துருக்குறீங்களா? எல்லாம் வந்த பிறகு தீபம் வேண்டாம் ஓடிவிடாது. ஒரு நாள் கோபமா இருந்தீங்களா? ஒரு நாள் ஜோமன் இல்லையா? ஒரு நாள் கொஞ்சம் விலகி இருந்தீங்களா? என் கர்த்தர் எனக்கு என்ன வழி வைத்திருக்கிறார், நான் அந்த வழியில் நடக்க போறேன். தீர்மானம் பண்ணுங்க, அந்த வழியில நடந்து வாருங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். யோசுவாட்ட சொன்னாரு, நீ பயப்படாதே, நான் மோசே இருந்தது போல உங்களோட இந்த தடவை தோற்க விட மாட்டேன். இங்க யாராவது தோத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு இன்னும் வரலன்னா, கிடைக்கலன்னா, நான் தேவசனத்துன்னு சொல்றேன், இன்றைக்கு நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். நான் நினைத்தபடி வாழ மாட்டேன். என் தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதன்படி வாழ போகிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை தரப்போகிறார். இந்த விசுவாசத்தோடு நீங்க நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா தருவாருங்க, கைவிட மாட்டாரு. ஒரு பிரசனம் ஆண்டு சொல்லிதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இதை எடுத்துட்டு போங்க. யோசுவா சொன்னது வந்து யோசுவா பயப்படல. யோசுவா கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார், ஜெயித்தான். நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புற விசுவாசிகளாக நீங்கள் எல்லாரும் ஜெயிக்கணும். வாழ்க்கையில சில நேரத்தில் தோல்வி வருது, பயம் வருது, திகில் வருது, ஏதோ வருது. உலகம் வந்து பல பொல்லாங்கினால் நிறைஞ்சு கிடக்கு. நல்லது மாத்திரம் இல்ல, ரொம்ப கெட்டது இருக்கு. நீங்க இந்த உலகத்துல கடவுளுக்கு பலன் இல்லாம தப்பிக்கவே முடியாது. நமக்கு விரோதமாக ஒரு எதிரி இருக்கிறான், நிறைய ஆபத்துகள் எல்லாம் கொண்டு வரான். ஒரு நல்ல சாட்சி சொன்னார். ஒரே குடும்பத்தில் இருந்த 3 பேர் ஆக்சிடென்ட்ல 3 பேர் காலி பண்ணிட்டாங்க, காலி பண்ணி விட்டுட்டான். நம்ம என்ன சொல்றேன், எங்க போனாலும் ஜோம் பண்ணிட்டு போங்க. நீங்க தேவ சமூகத்தில் வரும்பொழுது இந்த உருப்படியான பிரசங்கத்தை எடுத்துட்டு போங்க. நீங்க பின்னால போயிட்டீங்கன்னா உங்க எதிர்காலத்தை நீங்களே ஊறுகிறீங்க. வாழ்க்கையில பின்னுக்கு போகவே கூடாது.
சமாதானம் தேவ சமூகத்தில் வந்தால்தான் சமாதானம். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்க இருக்குங்க. அதை நம்ம எடுத்துட்டு போறதா வந்திருக்கிறோம். ஒரு பிரசங்கத்தை கிடைக்குமே அதோட விட்டுறாங்க, வீட்டுல போய் வாசிங்க. சில காரியங்கள் இப்படித்தானே நீங்க செய்ய மாட்டீங்க. எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் இருக்கு, உனக்கு கால் முடிஞ்சோம்னா நான் கொடைக்கானல் போயிருக்கவே மாட்டேன். எனக்கு தெரியாது, கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். உதாரணம் சொல்றேன், இந்த ஒண்ணு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஒரு 4 காரியம் வச்சிருக்கிறேன், 4 மணிக்கூர் தான் இருக்கு. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் தேசத்தை இறந்தெல்லாம் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வா, நான் அவங்க உன்னை பெரிய ஜாதியாகுவேன்னு சொன்னார். வந்துட்டான். பஞ்சம் எகிப்துக்கு போறான். எகிப்துக்கு போனா ராஜ்ய அவங்களவங்க எல்லாம் அந்த ராஜாட்ட இவங்க மனைவியை புகழ்றாங்க. இவன் ரொம்ப அழகா இருப்பான். இப்போ அங்கெல்லாம் இந்த துபாய் எல்லாம் போயிட்டு வராங்க, எல்லாம் அவங்களுக்கு சொல்றாங்க அந்த பெண்கள் அவ்வளோ அழகா இருப்பாங்க. அபிப்பிரதம் நன்று உள்ளவங்க போல இருப்பாங்க, நல்ல நல்ல அழகானவங்க எல்லாம் இருக்காங்க. ஆபிரகாமுக்கு மனைவி சாராளும் பயங்கர அழகி, ரெபேக்காள் பயங்கர அழகி. அதனால இவளை குறித்து அங்க புகழ்றாங்க. அப்ப ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தா எனக்கு பயமா இருக்கு, இவங்க எல்லாம் சுத்தி சுத்தி வரானுங்க, ஒன்ன எடுத்துட்டு என்ன உயிரோட வைப்பாங்க. அதனால நீ என்ன சொல்லணும் தெரியுமா? நீ எனக்கு சகோதரின்னு சொல்லணும். நீங்க உங்களுக்கு யாராவது சொன்னா சொல்லுவோமாங்க? சொல்ல மாட்டோம். இவா சரிப்பா நான் சொல்றேன்னு சொன்னா வந்து கேட்டாங்க. ராஜாக்கு இவன் அரண்மனை தூக்கிட்டு போறாங்க. ஒரு நாள் இல்லை, கொஞ்ச நாள் அங்க இருக்கிறார். இவனுக்கு மனைவி இவனோடு வாழ வேண்டியவா கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிற, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ அங்க வா. அவன் சொன்ன போல வந்துட்டான். இங்க பஞ்சம் கேட்டான். சரி அங்க ஈர்த்து செழிப்பாரு, அங்க போறான். அங்க போனா என்ன நடக்குன்னா மனைவி தூக்கிட்டு போயாச்சு. இவன் ரொம்ப பாரமா ஜோம் பண்றாங்க. கர்த்தர் அந்த பெண்ணுக்கு மேல ராஜா கை வைக்க விடவே இல்லைங்க. அது இதுக்கடையில் என்ன தெரியுமா, இவருக்கு நிறைய தங்கம் பொன்று வெள்ளி எல்லாம் கொடுக்குறான். கேட்க பிரசங்கத்துக்கு ஏன் கொடுக்குறான் தெரியுமா? ஏன் கொடுத்தாங்க? இது கொடுக்குறான் மச்சான் நினைச்சு கொடுக்குறான். இவனுக்கு புருஷனை கொடுத்துருக்க மாட்டான், அனைத்து தொத்தி விட்டுருப்பான். இங்க வண்டி வண்டியே வந்து இறக்குது. இவன் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு கர்த்தர் சொன்னாரு, தொட்டுறாரு. அவன் இன்னொருத்தனுக்கு மனைவி. கர்த்தர் எப்படி திட்டமிட்டு நடத்துறாரு பாருங்க. ஒரு வேளை இப்படி பாருங்க, ஆபிரகாம் அங்க வர்றதுக்கு முன்னால ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் நீ அங்க போ, உனக்கு பஞ்சம் இருக்கும். நீ அங்க போன உடனே அந்த ராஜாவும் மனைவியை தூக்கிட்டு போயிடுவான். ராஜாவும் மனைவியை தூக்கி கொண்டு வச்சுக்கிடுவான். அதுக்கு பிறகு நல்ல வெறுமையோடு கூட்டிட்டு கொண்டு அங்க வரவு பண்ணுவேன்னு சொன்னா என்ன சொல்லியிருப்பான்? நான் போகவே மாட்டேன், பேசாம எங்க அப்பா அம்மாடே சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? கர்த்தர் வந்து திட்டமிடுகிறாருங்க. அதற்கு சமீபமா, அதாவது நீ என்ன, நீ எங்க போகணுமோ இதற்கு முன்ன நீ ஒரு காலத்து வழி நடந்ததில்லை. நீங்களும் அப்படிதான். சில நேரத்துல சில கடினமான காரியங்களோட நின்றுறாருங்க. அந்த கடினமான பாதையை பார்த்து பசுத்தப்படுத்தி தீர்மானம் பண்ணி நான் தேவனோடு இருப்பேன் நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என் சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லி இருக்கிறேன், வேதத்திலிருந்து சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் உங்க எல்லாருக்கும் திட்டமிட்டு ஒண்ணு வைத்திருக்கிறார். முதல்ல கண்டுபிடி, எனக்கு இதெல்லாம் வைத்திருக்கிறார். நீங்க நல்ல தீர்மானம் பண்ணி என் இஷ்டத்துக்கு இல்ல உங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பேன், என்னை ஜெயிக்க பண்ணணும், நானும் பாலும் தேனும் ஓடுற கானானுக்கு போவேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை சரியா நடத்திட்டு வருவார். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். மோசே இந்த நைல் நதியில இருந்து அந்த பொண்ணு எடுத்துட்டு போறா, ராணி எடுத்துட்டு போறா. அவளுக்கு பிள்ளையாட்டு வளர்க்குறா. வில் வித்த வாழ் வித்த அப்போஸ்தலர் 7ல சொல்லப்பட்டிருக்கு. வசனம் வாசிக்கானா நானே சரித்திரம் சொல்லிடுறேன். எல்லாம் கற்று பெரிய பெரிய தரமசாலி ஆயிட்டாங்க. அப்ப இப்ப ராஜகுமார் அங்க ஜனங்கள் எல்லாம் அடிமையா இருக்கிறாங்க. ஆளோட்டியை அடிக்கிறாங்க. இவன் பார்க்கறதுக்கு தான் வரான். இவன் பார்க்கறதுக்கு வந்தா இவனுக்கு தெரியும் இவன் ஒரு எதிரே, நீ எகிப்தியன் இல்லை. அழகா இருப்பான் மோசே. அங்க வர எல்லா விஷயம் ஒரு அடியில ஒருத்தரை கொல்லன்னா சாதாரண முடியுமாங்க? நம்ம எல்லாம் ஒரு 5 பேர் சேர்ந்தாலே ஒரு 5 கொல்ல கொஞ்சம் கஷ்டம். அவனும் பெரிய பலசாலி தான். ஆனா ஒரே அடி தான்.
அவ்வளவு பலசாலி. பார்த்துட்டு இருந்தான், ஆளோட்டி அடிக்கிறான். அதனால இவன் கிட்ட அடிச்சு முகமா மண்ணை தோண்டி அங்கேயே பதிச்சு வச்சிருவோம்னு சொல்லிட்டான். மோசே தேவனுடைய மனுஷன். ஆனா ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு கடினமான காரியம் இருக்கு. சில நேரத்துல எப்பவும் நம்ம பாவங்கள் அக்கிரமங்கள்லாம் செய்திருக்கிறோம். நம்ம ஆண்டவரே கேட்டு கேட்டு மன்னிச்சேச்சு போல தூண்டவே கூடாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மன்னித்த பாவத்தை ஒரு தேவனுடைய பேரும் தூண்டக்கூடாது. ஐயோ பலகாரம் கொள்ளானா நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். தேவ மனுஷனுங்க இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே வந்து என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவன் அதை தான் பாருங்கிறார். இதுவரையில நீங்க கடந்து போகாத வழியில நடந்து வந்தீங்கன்னா அவனை ஆசீர்வதிப்பது போல, ஆபிரகாம் ஆசீர்வதிப்பது போல உங்களை ஆசீர்வதிப்பார். சித்தத்தை எப்போ மாற்றா பாருங்க, எப்போ அவசரப்படுறா பாருங்க. இவனை கொண்டுட்டு போனால அதுக்கு பிறகு தேவனுடைய திட்டம் கொஞ்சம் தடைப்படுது. அதுக்கு பிறகுதான் கஷ்டம் வருது. ஒரே ஓடுறான், ராஜாவுக்கு தெரிஞ்சு போய் மோசே அப்படி அவனை கொல்லணும். ஒரே தனி இப்படி கொண்டிருக்கான். அவன் எபிரேயர் பிரச்சனையாச்சு ஓடிட்டான். அப்போ அழுகிறான். கர்த்தர் அவனை சந்திக்கிறார், அவனை விடல, அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார், ஒரு தனி வழியை காண்பிக்கிறார். அப்படிதான் ஈஸ்வர் ஜனங்களை கூட்டிட்டு வரோம். அவசரப்படக்கூடாது விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே. அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாருங்க. தேவனுடைய வார்த்தையில நில்லுங்க, கர்த்தர் எனக்கு தருவாரு. ஆபிரகாம் கூட 25 வருஷம் கழிச்சு முதல் ஆண்டு சொன்னார், நம்ம குழந்தை தருவேன்னு சொன்னார். ஆனா 25 வருஷம் கழிச்சு சொல்லல. அப்படின்னு சொன்னா ஆண்டவரே நான் நம்ப மாட்டேன்னு இருப்பான். இப்படி சொன்னா கர்த்தருக்கு வழியை பாருங்க. இதுவரை நீ ஒரு காலம் இப்படி நடந்து போனதில்லை, நான் உனக்கு ஒரு தனி வழியை வைத்திருக்கிறேன்னு சொன்னாரு. அப்படிதான் காண்பித்தாரு. இவன் அவசரப்பட்டு ஆகான்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை எடுத்து ஒரு பிள்ளை பத்திட்டான். இன்னைக்கு வர சண்டை, இன்னைக்கு இஸ்ரேல் சண்டை நடந்துட்டு இருக்கு. அவசரப்பட்டதுனால வரக்கூடிய முடிவு பாருங்க. விசுவாசிகளாகிய நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன திட்டமிட்டு வைத்திருக்கிறாரோ அதுல நீங்க என்னன்னு பாருங்க. என்னன்னு கேளுங்க. ஜெபம் பண்றீங்களா? எனக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார்? வாழ்க்கையில யாரையும் குறை சொல்லவே கூடாது. ஒரு தடவை ட்ரைஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த சின்ன பிள்ளை அங்க வந்து இருக்கிறாள், தாத்தா எப்படி நான் பாடினேன், மக்களை சூப்பரா பாடுனேன், அவளுக்கு இருக்க சந்தோஷம். ஏதோ இந்த ஃப்ரீ இந்த இது இதுக்கு ஃபீஸுக்கு அப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. போட்ட இடத்துலாம் அவளுக்கு பேர் வந்து 2-3 வந்துடுவாங்க. சில ஸ்கூல்ல இவங்களே அவாய்ட் பண்ணிட்டு வேற யாரும் கிடைக்கிட்டு ஒரே ஒரு ஸ்கூல்ல சூஸ் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு ஃபீஸ் கேட்டாங்க. இந்த வர எல்லாரையும் தேவன் கடைபிடித்து ஆசீர்வதிப்பார். இந்த காலங்களில் அருமையான தேவனுடைய தேவன் எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், நான் அந்த வழியில வளர ஆசைப்படுறேன், என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா எல்லா நிலைமையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார், பனிஷ் பண்ணவே மாட்டார். அவர் நல்ல தேவன். 9வது வசனம் படிங்க. 3வது அதிகாரம் 9வது வசனம் படிங்க. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் இங்கே சேர்ந்து தேவனாகிய கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். தேவன் திட்டமிட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இங்க நின்று ஒரு ஆசாரியன் பேசுறா, அது உங்களுக்கு இறக்கும் தான். அந்த கர்த்தருடைய வார்த்தை நீ பாலும் தேன் ஓடுற தேசத்துக்கு போவாய் ஜெயிப்பான்னு சொல்ல அடமாத்திரப்பட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்ப கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை வந்து வாக்கு தத்தங்களால் நிரம்பி இருக்கிறது. அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் வந்து இந்த உலகத்துல வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வந்தார். ரத்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் என்ன? எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் சொல்கிறேன். அந்த வாக்கு தத்தத்தை தாருங்க. இந்த மரண வீட்ல நான் பிரசவம் பண்ணுவேங்க. நான் என்ன சொல்ல தெரியுமா, எல்லாரும் கைவிட்டாச்சு. மனை கைவிட்டாச்சு, புருஷன் கைவிட்டாச்சு, பிள்ளைங்க கைவிட்டாச்சு. யாரோ ஒரு சமீபத்தில் ஊரில் ஒரு வயசான பாட்டி 80 வயசு இருக்கும், அடக்கம் பண்ணதுக்கு பிரசிடன்ட் கூப்பிட்டாரு. நான் அடக்கம் பண்ணேன். அங்கே இதெல்லாம் சொன்னேன். இப்போ யார் கைவிடல் தெரியுமா? இயேசு மாதம் கைவிடலைங்க. உலகத்தில் எல்லாரும் கைவிடலாம், அவர் கைவிடவே மாட்டார். உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி நமக்கு இருக்கு. அந்த யோசுவா சொல்றாரு, திட்டமிட்ட தேவன் அந்த ஆசாரியர் தூக்கிட்டு எப்ப போய் கால் வைக்கிறாங்களோ அப்பாது பலன் நீக்கும். நீங்க போகலாம், இதுவரை இந்த வழியில் நீங்க போகல. கர்த்தர் அப்படிதான் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப சொல்றாரு, இஸ்ரவேல் நீங்கள்
நீங்கள் இங்கே சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? அடுத்த வசனம் படிங்க. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும், ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். எல்லாரும் ஜீவனுள்ள தேவன் என் நடுவில் இருக்கிறார், உங்க குடும்பத்தில் இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் உங்க குடும்பத்தில் இருந்தா எல்லா குடும்பத்தில் எல்லா பிள்ளைகள் தான் சந்தோஷமா இருப்பாங்க. யாரோ ஒரு தவறு பண்ணா கூட தட்டி கொடுக்கணும், பரவாயில்ல நம்ம இப்படி இருப்போம். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் கவலையா இருந்தா மொத்த குடும்பத்துக்கு கவலை வந்துடுவாங்க. அதான் ஆலயத்தில் வர்றது. தேவ சமூகத்துல வந்து நீங்க கேட்டுக்கணும், முதல்ல கர்த்தருடைய திட்டமிடுறது, கர்த்தருடைய வார்த்தை நடக்கணும். இரண்டாவது, தேவன ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். கானானியர், ஏத்தியர், எபூசியர், பெர்சியர், கிர்காசியர் நான் சொன்னேன்ல, 7 விதமான கேரக்டர். பொறாமை நாவி, வஞ்சிகத்து நாவி, எரிச்சலி நாவி, கோல் சொல்ற ஆவி, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எல்லாம் துரத்தணும். தேவனாகிய கர்த்தர் நம்ம மத்தியில் இருந்தா நம்ம வாழ்க்கையில் இந்த காரியம் வந்து ஒட்டவே விடாது. இந்த இது முதல் யாரும் சொல்லப்பட்டிருக்கிறது? காணி ஏத்தியர். ஏத்தியருக்கு ஒரு ஆவி ஒன்று நிஜமா குற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏலியன் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த 7 ஜாதிகளுக்கும் 7 விதமான கேரக்டர் இருக்குங்க. குறை சொல்றது. ஒரு தேவனாகிய கர்த்தர் ஒரு குடும்பத்தில் இருந்தா இதை வர்றது, நம்ம குடும்பத்தில் வர்றது அனுமதிக்கவே கூடாது. அப்பதான் நம்ம ஜீவிக்க முடியும். தேவ சம்பந்தம் நேரம் ஆரம்பிச்சு, அதனால எனக்கு சொல்ல முடியல. அடுத்த வசனம் கூட படியுமா? இதோ இப்ப சர்வ பூமிக்கு ஆண்டவர், ஜீவனுள்ள தேவன், சர்வ பூமிக்கு ஆண்டவர் கர்த்தர். இந்த 3 எப்போ என் வாழ்க்கையில எப்போ நான் நடக்கக்கூடாத வழி நடப்பேன் அவருக்கு தெரியும். எப்போ எப்படி எதுக்கு நீங்க கேட்கவே கூடாது. வார்த்தை நம்பு. அன்னைக்கு நடந்திருக்கு. அன்னைக்கு அந்த பெட்டியை தூக்கிட்டு போச்ச விதத்துல தண்ணி கீழ்படிந்திருக்கு. எல்லாரும் போனாங்க, அந்த எரிகோ ஜெயித்தாங்க, கானானுக்குள்ள போயிட்டாங்க. இன்றைக்கு வரை இஸ்ரவேல் நாட்டுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு யாரும் இல்லை. ஆபரணம் அவசரப்பட்டு தப்பு செய்ததுனாலதான் இன்னைக்கு வாங்கிக்கிறாங்க. விசுவாசிகளாகி நீங்கள் அவசரப்படவே கூடாது. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்துக்கு குறைய 3 காரியத்தை எடுத்துட்டு போங்க. ஆதாரமா அவர் எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அவருடைய திட்டத்தின்படி நடக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவார். ஒரு பரிசுத்தவான் சொல்றாருங்க, ஒரு சராசரி மனுஷன் 20 டன் பிரஷரை தாங்குறான். நீங்க இங்க இருக்கிறீங்க இல்ல, எத்தனை டன்? 20 டன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 6.5 கிலோ தாங்குறாங்க பிரஷர். நிறைய பிரஷர் இருக்கு. ஆனா இதை நம்ம வெளியே தள்ளணும். அது வந்து அமைக்கிட்டு இருந்துன்னா அவனால் சமாதானமா வாழ முடியாது. எவ்வளவு சமாதானமா வாழ முடியாது. நிறைய பேர் பாருங்க, துக்கம் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு காரியம் அமைக்கிட்டே இருக்கு. வெளியே பார்ப்பாங்க. பைபிள் சொல்லு, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவன் பெரியவர். நிறைய உபாசம் இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன். இதை நீங்க கேட்டு போறீங்க. அவருடைய வார்த்தை நம்புங்க, தீங்க. அவருடைய திட்டம் என்னன்னு பாருங்க. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறாரா? சர்வ பூமிக்கு ஆண்டவர் என்று நடந்துகிறாரா? எந்த பிரஷரும் நான் என்ன கொடுக்கவே மாட்டோம். ஃப்ரீயா இருங்க. நீங்களா இருங்க. அன்பு பாராட்டுங்க, பொறுமையா இருங்க, தாழ்மையா இருங்க. என்னைக்கும் ஒருத்தர் கோபம் இருக்கு, மறந்துருங்க. அதுதான் கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவன் சொல்றது அதாங்க. இது நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம பைபிள் ஜெபம் பிரயோஜனமே இல்லைங்க. நான் ஒவ்வொரு வாரமும் சொல்றேன், யாரையும் நம்ம நாவினால குறை சொல்றது நிறுத்துங்க. ஏன்னா ஜீவனுள்ள தேவன் நடுவில் இருக்கணும்னா புறப்பாட நடத்தணும். குறை இல்லாத மனுஷன் இல்லைங்க. எல்லாரும் தப்பு இயேசு கிறிஸ்துவ தவிர தப்பில்லாத மனுஷனே நம்ம எல்லாரும் மற்றவங்களை சுட்டி காண்பிக்கணும். சரியில்லை, இது சரியில்லை, வாயை வரைக்கூடாது. ஏத்தினின் ஆவி, எபூசினின் ஆவி, லேவியின் ஆவி வரவே கூடாது. ஏத்தியர் எபூசியர் அவங்க இந்த ஆவி ஒரு மனுஷன் உள்ளவங்கன்னா கத்தர் இருக்க மாட்டாரு. அதெல்லாம் உள்ள இருக்கு. அது வெளியே தள்ளணும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வீங்கன்னா கத்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமா அடுத்த வாரத்திலேருந்து கொஞ்சம் 6 மணிக்கே வந்துருக்கு. அவங்க சீக்கிரம் பாட்டெல்லாம் முடிக்க சொல்லலாம். நமக்கு கூட ஒரு இது 9:30 எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ கூட லேட்டு தான். நான் கூட சொல்ல முடியாது, அன்னைக்கு சொல்ல முடியல, அவ்வளோ ஆர்வம் நடத்த முடியல. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக அந்த இதை கொடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நல்ல வசனம் கேட்டுருப்பாங்க. சந்தோஷமா இருங்க. ஒரு நாள் நீங்கள் போக மாட்டீங்க. உங்களுக்கு ஏதோ ஒன்று இல்லைன்னா உங்களை விட அவர் அழுவாருங்க. நீங்கள் அந்த ஜீவனுள்ள தேவன் என்கிட்ட வேணும்,
கத்தர் என்கிட்ட வேணும். சர்வபூமிக்கு ஆண்டவன் நடத்துறவங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா எப்போ ஏன் எதுக்குன்னு கேட்கவே மாட்டீங்க. என்ன செய்வாரு, என்ன நடத்துவார், என்ன போஷிப்பார், கண்டிப்பா நடத்துவார். உங்களை கைவிடவே மாட்டார். எல்லா நன்மையினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதி ஜெயமான வாழ்க்கையை தருவார் என்று சொல்லி நான் என் வார்த்தை பிடிக்கிறேன். கத்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.